பாருங்க, உதவி பண்ணாங்க. அவரால பேச கூட முடியல, அவருக்கு மன உடைச்சல் கொடுக்குறீங்க. ஒண்ணுமே இல்ல மேடம். அப்படியுமா அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். நான் லேஸ் பண்ண அடிக்காதீங்க. நானே இவனுக்கு பாவம் பார்த்து தான் இத்தனை நாள் வந்து உதவி பண்ண. கோயம்பேட்டுல மூட்டை தூக்கி நான் உனக்கு சோறு போட்டேன்டா. உனக்கு என்ன சோறு போட்ட? எதனால போட்ட? உன்னை அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 10 நிமிஷத்துல உன்னை அடிச்சு உன் காலை உடைச்சிருப்பேன். செய்ய மாட்டேன் நானு. அண்ணன் நல்லா தானா? உங்க இது நீ அறிஞ்சிக்க மாட்டேன். வந்துருச்சு பாத்தீங்களா வாயில? உண்மைதான். என்னம்மா பாருங்க, பாயிண்ட் வருது பாருங்க. இந்த 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 அளவுக்கு பண்ண நீ இன்னும் என்ன பண்ண மாட்டேன்? இவனை வந்து ஆஸ்பத்திரியில படுக்க வச்சு ஆஸ்பத்திரியில ரிலீஸ் பண்ணி வீட்டுல கொண்டு வந்து கை கால் வரவே இல்லை, ஒரு ஒன் சைடு வரவே இல்லை. அப்ப கள்ளிக்கு வானத்து வாச சபையில கொண்டுட்டு போய் அந்த சபையின யாரா தெரியுமா, அந்த பாஸ்டர் யாரா தெரியுமான்னு கேட்டு பாருங்க. அப்பெல்லாம் அப்பெல்லாம் அவங்க இவங்க சர்ச்சை என்ன அழைச்சிட்டு போய் காலு கை வரத்துக்கு இவனுடைய பாத்ரூம் சட்டை வேஸ்ட் ஒட்டாத இடமே கிடையாது. எதனாலம்மா எதனால கூட்டின்னு பண்ணி? அப்போ உனக்கு தேவைப்பச்சு, நீ அதனால ஏதோ எனக்கு தெரியாதுன்னு நினைச்சின்னு. ஆனா உண்மையில எந்த தொடர்பும் கிடையாது தம்பி, எந்த டச்சுமே கிடையாது. நீங்க வந்து என்னைக்கு வந்து நெற்கோன்றத்துல வந்து கலைச்சேரி அடிச்சீங்க அப்ப தொடர்பாச்சா பாத்தீங்களா? சரி, வேற ஏதோ சொன்னீங்களே, தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்கள, என்ன அப்படி? யாரு மேடம்? இவங்க அண்ணனும் இவரும் எல்லாம் தப்பா பயன்படுத்தி, இவங்க அண்ணன் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நீ லாரன்ஸ் வச்சிருக்க லாரன்ஸ் வச்சிருக்க லாரன்ஸ் வச்சிருக்க அப்படின்னு இவங்க உருவாக்கப்பட்டதுதான் மேடம். அது ஒண்ணும் நான் இல்லை மேடம். ஒண்ணுமே தப்பு பண்ணாம இருந்த ஒரு பொண்ணு மேல பழிய போட்டீங்களோ? இல்லம்மா, 7 மணிக்கு இவனோட சிக்னல் ஏதாவது ஒரு செல்லு கேமரா செல்லு கொடுங்க, போட்டோ அடிச்சு காட்ட எப்படி நடந்து போவான் பாருங்க. அவளை இவனோட ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு அவனோட பின்னோட்டம் இவன் எப்படி வந்தா எப்படி போறாங்கிறத பிடிச்சி உடனே உங்கள்ட்ட நான் காட்டுறேன். அம்மா ஒண்ணுமே இல்லம்மா, ஒரு 2 இவன் தாதா மேடம் 1 மணி நேரம் இருந்தால ஒரு 2 நாள் யாரோ ஒரு ஆள் எங்களோட விடுங்க. நான் எப்படி மட்டும் பார்க்க சொல்லுங்க. நோட்டம் எனக்கே தெரியாம பெண்ணில் அனுப்பி விட்ருங்க. நீங்க அனுப்பி அந்த தம்பி வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. உனக்கு இல்லையே வாட்சிக்கு தானே பண்ண போறாங்க, வாட்சி பண்ணாமே போக போறாங்க. இப்படி நடந்து வந்ததுக்கு நீ இப்படி பேசினதுக்கு இப்படி கையை வச்சுடா ஸ்டெடியா இப்படி இப்படி பிடிச்சு உக்கு 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 உக்குன்னு குத்தா தெரியுது. ஸ்டெடியா பேசாண்டா. இந்த பாருமா, இங்க பாருங்க, ஸ்டெடியா பேசு. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற? இப்படி முடியா பிடிச்சி இப்படி 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 இப்படின்னு குத்த தெரியல பொண்டாட்டிக்கினாரா? இப்படி முடி பிடிச்சி இப்படி இப்படின்னு குத்தனா? ஏண்டா உன் பொண்டாட்டி கூப்பிட்டு கேள்றா. உன் பொண்டாட்டிக்கு முன்னாடி தான் அடிச்சா நீ அன்னைக்கு? எத்தனை வாட்டி நீ அடிச்சிருக்க? 3 வாட்டி அடிச்சு. பாருங்க மேடம், நான் போய் சொல்லியா? அடிச்சுதான் சொல்றேன். அவன் அடிச்சா செத்துருவேன். இந்த உடம்பு எதுவும் தாங்குற உடம்பு. பாத்தீங்களா மேடம், நல்லா ஃபைல் வேலை செஞ்ச உடம்பு இது. கல்லு அடிச்சா செத்துற. உனக்கு எத்தனை நரம்பு ஒட்டி இருக்குது இதுக்கே இல்ல. நீ வந்து மூட்டி தூக்கணும். தகுதி இல்லாத நான் கல்லு மண்ணு நீ தான் தகுதி இல்லாதவன். என் பேரை விட்டு அந்நிகாரி. அப்புறம் என்ன சொல்ற போற? மேடத்துக்கு முன்னாடி பேசாதடா ப்ளீஸ். இந்த பாருங்க, நீங்க தப்பு பண்ணிட்டு அவரை திட்டுறீங்க. இல்ல மேடம், தப்பு தானே இல்லன்னு சொல்ல. ஆனா வந்து நாங்க உண்மையிலே நாங்க தப்பு பண்ணல மேடம். நீங்க அந்த பொண்ணை கூட விசாரிங்க மேடம். தப்பு இவங்களாலதான் உருவாக்கப்படல, நாங்களா உருவாக்கப்படல மேடம். அது சத்தியமா சொல்றேன், இந்த சொல்வது உண்மைக்கு. நானாதான் தேடி வந்தேன், இவங்க யாருமே வரல. தப்பு பண்ணது 2 பேர் தான் மேடம். ஆனா இவங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க, என்ன ரோட்ல விட்டாங்க. கலைச்செல்வியும் தப்பு பண்ணிருக்கு, லாரன்ஸ் தப்பு பண்ணிருக்கேன். கலைச்செல்வியை வீட்டுல சேர்த்துட்டாங்க. ஆனா 3 பேரும் ஒன்னாதான் சோதிங்கிறாங்க. நான் கொசுகடியில உட்காந்துருக்கேன் மேடம், கோயம்பேட்டுல 100 நாள் ஆச்சு. இங்க பாருங்க மேடம், 100 நாளா. இங்க பாருங்க மேடம், நீங்க கலைச்செல்வி பச்சை குத்திக்கிட்டா, நான் நெஞ்சில பச்சை குத்திக்கிறாடா அண்ணா. அப்பயே அவளோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டேன். யாரு? கலைச்செல்வி. என்னடா இங்க கலைச்செல்வி இங்க குத்திக்கிறான்னு சொல்றேன், நான் இங்க குத்திக்கிறேன் சொல்றேன்னுப்பா. மாமா இந்த மாதிரி பச்சை குத்திக்குமா அப்படின்னா, இல்ல மாமா எனக்கு நெஞ்சில எல்லாம் வந்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா. ஆகா வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. இப்ப உங்களுக்கு வருத்தம் என்னன்னா, அவங்க பொண்டாட்டி புள்ளையா இருக்காங்க, உங்களை விட்டுட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. அம்மா ஒரே நிமிஷம்